இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாயிருக்கிற மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட பெனாயாவினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதன்படியாக இன்றைக்கு நாம் தியானிக்கிறதான ஒரு காரியம் பெனாயாவினுடைய வளர்ச்சி. பெனாயாவுடைய வளர்ச்சி என்றால் ஒரு மனிதன் ஒரேடியாக வளர முடியாது, படிப்படியாக அந்த மனிதனால் வளர முடியும். இன்னைக்கு பெனாயாவுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவனுக்கு பதிலாக ராஜா யோதாவின் குமாரன் பெனாயாவை இராணுவத்தின் மேலும் ஆசாரனாகிய சாதோக்கை அபியாத்தின் ஸ்தானத்திலும் வைத்தான். யோசித்து பாருங்கள், பெனாயா ஒரு சாதாரண ஒரு இடத்துல காணப்பட்டவனாய் கூட இருக்கிறான். பெனாயா ராஜாவுக்கு உதவி செய்து ராஜாவுடைய சகல காரியங்களை ஒரு சிறு கூட்டத்தை கவனித்துக் கொள்கிறவர்களாய் கூட இருக்கிறான். இப்பொழுது பெனாயாவுக்கு ஒரு காரியம் நடக்கிறது. பெனாயா அவனிடத்துல ஒரு உண்மை இருந்தது, ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. ராஜா சொன்ன காரியத்திற்கு உண்மையாய் கீழ்ப்படிந்தான். அவன் உண்மையாய் நடந்து கொண்டது நிமித்தமாக அவனுக்குடைய வாழ்க்கையில ஒரு ப்ரமோஷன் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு சாதாரண ஒருவேளை ஒரு சின்ன கூட்டத்திற்கு தலைவனாய் இருந்த பெனாயாவை இப்பொழுது அந்த சாம்ராஜ்யத்திற்கே, அதனுடைய இராணுவத்திற்கே ஒரு படை தலைவன் என்கிறதான ஒரு உயர்வை ஆண்டவர் இந்த இடத்துல கட்டளையிடுவதை கூட நாம் பார்க்கிறோம். பெனாயாவுக்கு இந்த உயர்வு எப்படி நடந்தது என்று சொன்னால், அவர் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் தன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். பெனாயாவுக்கு பராக்கிரமம் இருந்தது, அவருக்கு நல்ல வலிமை இருந்தது, நல்ல உடல் அமைப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அது நிமித்தமாக அவர் தவறான வழியிலே செல்ல முற்படவில்லை. அவர் தன்னைத்தான் உயர்த்தவில்லை, அவர் அதெல்லாம் செய்யவில்லை. பெனாயா என்ன செய்கிறார்? அவர் கர்த்தருடைய கருத்திற்குள்ளாகவும் அடங்கி இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டதான வேலைகளை, பொறுப்புகளை கவனமாய் செய்கிறார். இதன் நிமித்தமாக பெனாயாவுக்கு அருமையான ஒரு வளர்ச்சி, ஒரு ப்ரமோஷன் உண்டாயிருக்கிறத நாம் பார்க்கிறோம். வேதத்துல கூட வாசிக்கிறோம். ஒருவேளை நாமும் இப்படிப்பட்டதான வளர்ச்சியை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமானால் நாம் எங்கே தவறுகிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எங்கே வழி விலகி நடக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஒருவேளை உண்மை இல்லாமல் காணப்படுகிறோமா, இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல ஒருவேளை நிதானம் இல்லாமல் காணப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இன்னைக்கு கர்த்தரை குறித்து பார்க்கிறோம். உயர்த்துகிறவரும் அவர்தான், தாழ்த்துகிறவரும் அவர்தான். ஒருவனுக்கு உயர்வை கொடுக்கிறவரும் அவர்தான், ப்ரமோஷனை கொடுக்கிறவரும் அவர்தான், டீப்ரமோட் கொடுக்கிறவரும் அவர்தான். அப்ப இன்னைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை நியமித்திருக்கிறாரோ அந்த காரியம் சரியான நேரத்துல நடக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நமக்கென்று சொல்லி நியமித்திருக்கிறதான காரியங்கள் சகலமும் சரியான நேரத்துல நடக்கும். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 29வது வசனத்துல நாம் இப்படியாக வாசிக்கிறோம், தன் வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பான். பாருங்க, பெனாயா தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனாய் கூட இருந்தான். அவன் ராஜா போக சொன்ன இடத்திற்கு அவன் கரெக்டா சென்றான். அவர்கள் சொன்ன உத்தரவை மறுபடியுமாக வந்து ராஜாவினிடத்துல சொன்னான். யோபாவை சந்தித்து வா என்று சொல்லி ராஜா அனுப்புகிறார். யோப் நான் வரமாட்டேன், கூட்டிக் கொண்டு வர சொன்ன யோபா வரமாட்டேன் என்று சொன்னவுடன் பெனாயா தன்னுடைய வலிமை நிமித்தமாக யோபாவை கொன்றுபடவில்லை. மாறாக யோப் சொன்னதை மீண்டுமாக பிரயாசப்பட்டு ஒருவேளை நடந்தோ இல்லை ரொம்ப தூரம் வந்து சாலமோன் இடத்துல சொல்லுகிறான். மீண்டும் சாலமோன் சொல்ல, நீ போய் அவரை கொஞ்சம் போடு என்று சொல்கிறார். மறுபடியுமாக அவர் நடந்து போய் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இதன் நிமித்தமாக பார்க்கிறோம்,
தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில மிகவும் ஜாக்கிரதையா இருந்தால் ஒரு காரியம் கூட தவறாய் நடந்து விடக்கூடாது. ஒருவேளை பெனாயாவே யோவாபை முன்பதாக கொன்றிருப்பார் என்று சொன்னால் ராஜாவாகிய சாலமோனுக்கு பெனாயாவின் மேல் ஒரு நம்பிக்கை வந்திருக்காது. பெனாயாவோட உயிர் பறிப்போவதற்கு கூட அது நீடிட்டிருக்க கூடும் பிரியமானவர்களே. ஆனால் அப்படி இராதபடிக்கு என்ன வேலையை ராஜா பெனாயாவுக்கு கொடுத்தாரோ அந்த வேலையில மிகவும் கவனமாக கண்ணும் கருத்துமாக பெனாயா இருந்ததை பார்க்கிறோம். அதனால் உயர்வு அவனுக்கு வந்தது. ஒருமுறை ஒரு மனிதருடைய சாட்சியை கேட்கும் போது அவருக்கு கீழாக இருந்தவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து விட்டார்களாம். ஆனால் இவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கவில்லை. இவருக்கு ரொம்ப மன முடிவு, நான் நல்லா தானே வேலை செய்கிறேன், என் வேலையில நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன் அல்லவா, இப்படியெல்லாம் செய்கிறேன் அல்லவா என்று சொல்லி அவர் ரொம்ப வியாகுலத்தோடு கூட காணப்பட்டார். ஆனா பாருங்க, இவருக்கு கீழாக இருக்கிறவருக்கு ப்ரமோஷன் கொடுத்தது ரொம்ப கொல்கத்தா போன்றதான தேசத்திற்கு அவர்களை அனுப்பிவிட்டாரா. ரொம்ப தூரத்துக்கு போய் அவங்க வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. ஆனால் இவருக்கு என்று சொல்லி லேட்டாக வந்தாலும் இவருக்கு என்று சொல்லி வந்ததான அந்த பதவி உயர்வு சரியான நேரத்துல, அதுவும் அவர் பணியாற்றின இடத்திலே பணியாற்றும்படியான ஒரு பதவி உயர்வை கர்த்தர் இந்த மனிதனுக்கு கட்டளையிட்டதை கூட நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை சரியான நேரத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே நாம் கண்ணும் கருத்துமாக உண்மையாக நாம் செயல்படுவோமானால் சரியான நேரத்துல சரியான சமயத்துல சரியான வழியாய் கர்த்தர் நமக்கு உயர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது, தன் வேலையில ஜாக்கிரதையா இருப்பவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நாம் ஜாக்கிரதையா இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நம்ம கொடுக்கப்பட்ட வேலையில நாம் உண்மையாய் காணப்படுகிறோமா? ஒரு பொறுப்புணர்வோடு காணப்படுகிறோமா? இதுதானே என்று சொல்லி தள்ளி போடாதபடிக்கு அந்தந்த வேலைகளை அப்பப்போ உண்மையோடு, அது உலக பிரகாரமான வேலையாக இருந்தாலும் சரி, ஆலயத்திற்கு அடுத்த காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரியாக ஒரு பொறுப்புணர்வோடு நாம் செய்யும் போது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். பரலோகத்தின் தேவன் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கையின் பிரயாசங்களை அப்பொழுது ஒரு வர்த்திக்க செய்கிறவராக இருக்கிறார். இடத்துல பெனாயாவை குறித்து வாசிக்கிறோம். பெனாயா செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். ஏன்? அவனிடத்துல அந்த உண்மை காணப்பட்டது, அவனிடத்துல அவன் செய்கைகளில் ஜாக்கிரதை காணப்பட்டது. எனவே அவன் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும், ஒருவேளை சொற்ப சம்பளம் கிடைக்கிறதான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய தேவைக்கு ரொம்ப கம்மியாக தான் சம்பளம் கிடைக்கிறது இருந்தாலும் அதுல நம்ம நேர்பட உண்மையாக நாம் நடந்து கொள்வோமானால், ஜாக்கிரதையாய் நடந்து கொள்வோமானால், இந்த பெனாயாவை கர்த்தர் உயர்த்தினது போல நம்மையும் ஏற்ற நாட்கள்ல ஏற்ற சமயத்துல கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி செபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நாளை தந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பெனாயா தகப்பனே வேலையில ஜாக்கிரதை உள்ளவனாய் காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இது நிமித்தமாய் பெனாவுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கர்த்தர் நீர் கட்டளையிட்டதை கூட நாங்கள் பார்க்கிறோம். சாமி, எங்களுடைய வாழ்க்கையில அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்த பொறுப்புகளை நாங்கள் உண்மையும் உத்தமும் ஜாக்கிரதையும் உள்ளவர்களாய் காணப்பட ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறோம் அப்பா. ஒருவருக்கு துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராமே சின்மூலம் செபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.